பாருங்களேன், வாழ்க்கையை மாத்தி போடுற ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நான் காலேஜ்ல டீச்சரா இருந்தவன். என் கிளாஸ்ல யாரு என்னன்றத பார்த்தாலே தெரிஞ்சிடும். 25 வருஷத்துல ஒரு புள்ள கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாவ விட்டதில்லை. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். ஒரு நாளில் யாரும் சாதனையாளர்களாக வர முடியாது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். கவனம். பாருங்களேன், வாழ்க்கையை மாத்தி போடுற ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் டிஃபன் வைக்கிறாங்க. 40% கண்ணு அங்கதான் போச்சு. நான் காலேஜ்ல டீச்சரா இருந்தவன். என் கிளாஸ்ல யாரு என்னன்றத பார்த்தாலே தெரிஞ்சிடும். 25 வருஷத்துல ஒரு புள்ள கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாவ விட்டதில்லை. ஏன்னா கவனம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை சொல்றேன். இந்த நாயனை வாசிக்கிறவனுக்கு முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடப்படாது. நாங்கெல்லாம் பசியோட உட்கார்ந்து இருக்கோம்ல. பசியோட தானே உட்கார்ந்து இருக்கீங்க. சாப்பிடலாமா அவங்க? பாரு, நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்றேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி நம்மை வந்து சேர்கின்ற பொழுது நம் கவனம் சிதறக்கூடிய நிகழ்ச்சிகள் சமூகத்தில் நடக்கும். அந்த கவன சிதறினால், கவனம் அந்த பக்கம் போறதுனால, அதை பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த ஏற்றமும் நடக்காது. இப்போ இங்க வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போனாங்க, அதை பார்த்தா ஏதாவது வாழ்க்கையில வளர்ந்துட்டோமா? இந்தா மிக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போது உங்க கவனம் சிதறி, மறுபடியும் இதே மனநிலையில் நீங்கள் இருக்க, இதே வார்த்தை வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். கவனத்தை சிதறடிக்காது. எதுவாக இருந்தாலும், நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், ஸ்நாக்ஸ் வச்சதை நான் பார்த்துட்டேன், ஆனா என் கவனம் சிதறல, பேசிக்கொண்டே இருக்கிறேன். கவனம் என்பது மற்ற எதையும் கவனிக்காததல்ல. நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதன் மீது கவனமாக இருப்பதற்கு பெயர் தான் கவனம். மற்றதெல்லாம் தெரியும், ஆனால் கவனம் ஒன்றின் மீதுதான் இருக்கும். பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை, உன் பேரனின் மகன் வறுமையில் தெருவில் நடப்பான். அதுக்கு அவரு 4 காரணங்களை சொல்றார். என் பேரனின் அல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்கள் பேரர்கள் கூட இதில் அடக்கம். 4 விஷயத்தை மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் 1 ரூல், ஆதி ரூல். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். நான் உருவானது போல் சிரமங்க. என்ன இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? ஆல்மோஸ்ட். எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியுமா? மொபைல்ல வந்து 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னால இந்த மொபைல்ல நான் வர்றதுக்கு இதற்கு முன்னால 27 வருஷம் உழைச்சிருக்கேன். 27 ஆண்டுகளின் உழைப்பு தான் ஒரு நாளில் உங்களுடைய திரையில் நான் வருகிறேன். அந்த உழைப்பிற்கான வெளிச்சம் தான். அதை நீங்க மாத்தாம ஃபுல்லா கேட்டுட்டு அப்படி கடக்குறீங்க. இத புரிஞ்சுக்கலாம்ல. நாம ஒரு நாளில் யாரும் சாதனையாளர்களாக வர முடியாது. தொடர் உழைப்பு இருக்க வேண்டும். என்ன ஆகும்? சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். நான் தான் வலிமையாயிட்டேனே, இனி எதுக்கு எனக்கு சைக்கிள்? புக் பண்ணு கார்.
வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். இங்கதான் புத்தகத்தை ஏன் படிக்கணுங்கிறது. இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க, புத்தகம் தான் சொல்லித்தரும். பாருங்க, வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான், வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். அடுத்து, வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான். வாழ்ந்து கெட்ட குடும்பம், வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு கேட்டிருக்கோமா? வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு? ஆதியில் இருந்த அந்த உழைப்பு, ஆதியில் இருந்த அந்த விருப்பம், ஆதியில் இருந்த அந்த ஆர்வம், ஆதியில் இருந்த அந்த அறிவு, ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நிலைகள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும். இது நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நான் யோசித்து பார்க்கிறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகளிடத்தில் வலுப்படுத்து. ரொம்ப இலகுவாலாம் அவங்கள வச்சிருக்காத. ஒரு 1/2 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஒரு 2 மாடி ஏற சொல்லுங்களேன் உங்க பிள்ளைய. ஏறிடுச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்துக் கொள்ளும். அது வெயிட்ட தூக்கிட கூடாது, நீங்க தூக்கிட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன். புத்தகம் என்னை ஆதியினுடைய ரகசியத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்த்திராத பல விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றனவா? நான் இன்றைக்கு உங்களுக்கு 5 விதிகளை சொல்லித் தருகிறேன். சூட்சுமமான விதி அது. நீங்க நினைக்கிறீங்களாப்பா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, அப்படித்தான் நினைச்சிருக்கலாம். குட்டி புக்கு தான், கவிதை தான் எழுதிட்டாங்க. ரொம்ப ஆழமா நினைச்சு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த புத்தகத்தை விட சிறந்த புத்தகங்கள் இன்னும் வெளியிடப்படாமல், மேடை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன வெளியில் வருவதற்கு. ஆனால் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? எழுதியவர்களின் என்ன பலம். இருக்கா நம்ம கிட்ட இந்த முயற்சி? இருக்கா? 6 நிமிஷம் பேசிட்டு 1 நிமிஷத்துல நான் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கும் போதும் சொன்னாங்களே அவங்க, அததான் நான் பார்த்துட்டே இருந்தேன். எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்லைங்க. எடுத்த காரியத்தை முடிப்பேன். உன் 5 நிமிடம் என்பது என் வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த புத்தகங்கள் எழுதுவதற்கு எனக்கு வேண்டும் என்று அபிதா நினைத்தார், வந்தார், எடுத்தார். அடுத்த நிலையிலே அவர் இன்னும் சிறப்பான புத்தகங்களை எடுத்து முன்னால் வைப்பார். இந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் இப்படி சொல்றேன், இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ரொம்ப வீரியமானது, ரொம்ப வீரியமானது, சும்மா கிடையாது. புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது யார் எழுத்தாளர் என்கிறீங்க நீங்க? எழுத்தாளர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாதபடிக்கு எனக்கு பணி நெருக்கடி சூழல், வந்துடவே முடியாதபடிக்கு என்னுடைய ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலையிறியப்பான்னு சொல்லுவீங்க. நேற்று சென்னை, அதற்கு முன்னால் கடலூர், அதற்கு முன்னால் மதுரை, அதற்கு முன்னால் திருவனந்தபுரம், அதற்கு முன்னால் பர்மா, எல்லாம் ஒரு வாரத்துல.
இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்கே வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம். நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை. நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு? நீங்க நம்பினா நம்புங்க. என்னால் நின்று பேசிவிடவே முடியாது. ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்திருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தானா வரணும், அவங்க பேசணும், அவங்க பேசுறத நான் உட்கார்ந்து கேட்கணும். முடிஞ்சது. பிரபஞ்சம் குறித்து கொண்டது. என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கு. இந்தா போ, பேசு போ. ஆற்றல் தானே நான் தருகிறேன், போ.